மிக்க நன்றி இயக்குனரே. ஆம். இன்று 26ஆம் திகதி தை மாதம் 2025 உதிப்புக்கள் 95 பேச்சாளர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிதான மகிழ்வான வாழ்த்தும் ஆசியும் பாராட்டும் நமக்கும் உண்டாகட்டும் நலம் என்று கூறிக்கொண்டு சிலரை திரு தூதர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் போதுவர்களாகவும் பிணிதிருப்பவர்களாகவும் தலைவர்களாகவும் ஆக்கினீரே. நல்ல தலைவர்களாக நாங்கள் விளங்குகின்றோமா என்று இறைவனையும் என்னை நீயாப்பம்மா வயசக்காமையும் என்னை நீய பெற்றோரையும் வாழ்த்தி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் துணை இயக்குனர் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி உங்கள் சேவை எங்கள் சமூகத்திற்கு தேவை என்று கூறி சமூக ஒருங்கிசைவு மாதத்தில் சமூகத்தோட நாமும் ஒருங்கிசைத்து வாழவும் தமிழ் மொழியை வாழ்த்தி போற்றும் இந்த மாதத்தில் நாங்கள் தமிழ் மொழியை போற்றுகின்றோமா, பரப்புகின்றோமா, அதன் செயலில் வாழ்கின்றோமா என்று நாமே எம்மை கேட்டவர்களாய் கண் நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்றும் கை நான் உன்னோட அடுத்த கைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்றும் கால் இல்ல நான் நடக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த உடல் உறுப்பு எப்படி வேலை செய்கிறது, அதே போல இந்த உறுப்புகள் எம்மோடு இயங்கி வேலை செய்கிறது போல நாமும் இசைந்து இயங்கி வாழ தமிழை உன்னை போற்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த களத்தை எமக்கு சிறப்பிக்கும் எமது உதிப்புக்கள் பேச்சாளர்கள் 95 வாரங்களாக உங்களோட பயணிக்கிறோம். 95 வாரங்களாக இதெல்லாம் சும்மா இப்படி நடைபெறாது என்று சொல்லிக்கொண்டு உங்களை அனைவரையும் வரவேற்று பாராட்டி உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை வாழ்விக்கின்றது என்று சொல்லி இந்திரவேல் இரத்தினம் லண்டன்ல இருந்து, ஜசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து, வசந்தி விவேகானந்தம் லண்டன்ல இருந்து, அன்பழகி லண்டன்ல இருந்து என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இன்றைக்கு பலர் கரிகரனுக்கு போயிட்டோமா, பலர் கடைசி நேரத்துலதான் அறிவிச்சவ பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு பொறுப்புடன் சமூக ஒருங்கிசைவு மாதத்துல நாங்கள் ஒன்றை எடுத்தால் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நானும் இங்க எப்படி பொறுப்பா செயல்படணும் மட்டும்தான் இருக்கிறேன். இயக்குனர் என்ன வந்து சொல்ல இல்லை, திரேஸ் ஞாயிறு செய் திங்கள் செய்யணும் அப்படி சொல்றேன். எனக்கு பொறுப்பு தந்து கிடக்கு, நான் பொறுப்பா இயங்க வேணும், நீங்களும் ஒவ்வொருவரும் இயங்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டு தலைப்பு சும்மா ஒரு வித்தியாசமா தலைப்பு. நாங்கள் எல்லோரும் என்ன இணைப்பில் ஒரு பிரிப்பா பிரிப்பில் ஒரு இணைப்பா இணைப்பிலும் பிரிப்பா பிரிப்பிலும் இணைப்பா என்றொரு தலைப்பு என்று சொல்லிக்கொண்டு இப்படி நாங்கள் இப்ப நாங்கள் சமூகம், குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லா வகையிலையும் நாங்கள் வளர்ந்து கொண்டு வாரோம். இதுல ஒரு இணைப்பு இருக்கணுமா, அல்லது இந்த இணைப்பில் ஒரு சின்ன இடைவெளி இருக்க வேணுமா? ஒரு பிரிப்பு, அதை சொல்றது பிரிப்பு, இணைப்பில ஒரு இடைவெளி. இப்ப நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோமா, முழுமையா நேசிக்க வேணுமா, இல்ல கொஞ்சம் இடைவெளி விட வேணுமா என்று அப்படி ஒரு அதாவது சும்மா யோசிச்சேன். ஏன்னா நான் சில தலைப்பை கொடுத்தாலே அவைகளுக்கும் கொஞ்சம் குழப்பம் தான். என்ன அதான் ஜெர்மனிய மொழியியலாளர் சொல்றார், இந்த மொழியே சரியான ஊடகம் இல்லைன்னு. என்ன நாங்க சொல்றது மெட்டாக்களுக்கு நாங்க சரின்னு சொல்லி நான் சொல்றது மெட்டாக்களுக்கு வேற மாதிரி விளங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்ப இந்த இது நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், அதை உங்களுக்கு விளங்க மாட்டேன் நினைக்கிறேன். இணைப்பில பிரிப்பா பிரிப்பில இணைப்பா, இணைப்பிலையும் ஒரு இடைவெளி இருந்து பிரிப்பா இருக்கணுமா, இல்ல பிரிப்பிலையும் ஒரு இடைவெளி சேர்ந்து இணைப்பா இருக்கணும், அதான் அது. அப்ப இப்ப ஒரு ஒரு நான் வேலை செய்த ஒரு ஆள், அவர் திருமணம் முடிச்சவர். அப்ப திருமணம் முடிச்சவர் எந்த நாளும் போன் கதைப்பார், உருகி கதைப்பார். 2 வருஷமா வேலை செய்தேன். அப்ப உருகி கதைக்க நான் சும்மா நாசுக்கா சொன்னேன், இந்த கல்யாணம் முடிச்சாக்கள் அந்த டிவோர்ஸ் எடுத்து போட்டு மெட்டாக்களை கல்யாணம் முடிக்கலாமே என்று சொல்லியும் சொல்லி பார்த்தேன். அம்மாண்ட காதலையும் இல்ல உரசி பார்த்தேன், அவங்க இருக்கிற மாதிரி இல்ல. அப்ப எனக்கு கவலையா இருந்தது. அப்ப இது அந்த அந்த வீட்டு குடும்ப தலைவியர் அப்பாவி, அதுக்கு ஒன்றும் தெரிய அவ்வளவு இதுக்கு. அப்ப நான் யோசித்தேன்,
இது ஒரு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இணைப்பில ஒரு பிரிப்பா இந்த அது அவைகள் நினைக்கணும் குடும்பம் அவர் கணவர் நினைக்கிறார் அந்த தாயும் நினைக்குது இணைஞ்சுதான் இருக்கணும் அதுல பிரிவுதான் அப்ப பிரிப்புல இணைப்பு இது நல்லம்மா அல்லது இந்த இணைப்புல பிரிவு நல்லதா என்று சொல்லித்தான் இப்ப இது உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும் விளங்காட்ட எடுக்கல நானும் குறுக்கிட்டு சும்மா கொஞ்சம் சும்மா சுவாரஸ்யமா என்னத்தை தான் கதைக்கிறேன் சும்மா வித்தியாசமா கதைப்போம்னு சொல்லிக்கிட்டாங்க முதலாவதாக யார் வருகின்றீர்கள் இந்திரவேல் இரத்தினம் வாருங்கள் இந்திரவேல் தான் சரியான பிசி அல்ல வசந்தி வர பாருங்களா வசந்தி வாங்க வசந்தி எந்த அணி வசந்தி வந்து பிரிப்பு அணி எப்படி பிரிக்கணும் பிள்ளைகள் தொடங்கத்துல எது சொல்லலாம் சரி ஓகே வசந்தி சொல் நானும் விடக்க சரியா அன்பான ஊதிப்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். அத்துடன் இத்தலத்தை எங்களுக்கு தந்த நடால்மோகன் குடும்பத்தினருக்கும் எமது அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய தலைப்பு வந்து இணைதல் பிரிதல். நான் பிரிதலை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் என்று சொல்கின்றேன். இந்த உலகம் தோன்றுவதே துப்புரவா பிரிஞ்சிருக்குன்னு சொல்லல கணவன் மனைவி பிரிஞ்சிருங்கோண்டு விளங்குதானே அதன் இடையில உங்களை சொல்ல இந்த உலகத்தின் தோற்றமே வந்து இணைதல் பிரிதலால் தான் இந்த உலக தோற்றம். நீங்கள் ஒரு ஒரு மனிதனை நினைச்சு பார்த்தீங்களா இருந்தாலும் அது பிரிதல் இணைதலால தான் ஒரு உயிரினமே தோன்றுகிறது. உயிரினமில இந்த பிரபஞ்சமே அப்படித்தான் தோன்றி இருக்கின்றது. நாங்கள் உற்று நோக்கினோமா இருந்தால் எல்லாம் அபூர்வமான தோற்றங்கள். ஒவ்வொரு மரங்கள்ல இருந்து காய்கள் பழங்கள் நாங்கள் உண்ணுகிறதுக்கு எல்லாம் வந்து அதுல இருந்து பிரிகிறபடியாத்தான் நாங்கள் சாப்பிடக்கூடியதாகிறது. இணைதல் பிரிதல் இது வந்து ஒரு அற்புதமான சொல்லு, மிகவும் அழகானது. இதை நாங்கள் ஊகித்து பார்க்க வேணும், சிந்திச்சு பார்க்க வேணும். இது ஒரு அழகானது. இந்த மனிதன் தோன்றுறதுக்கே காரணம் வந்து இணைதலும் பிரிதலும் தான். இதை நீங்கள் ஒரு உழைப்பு ரீதியாக நல்ல வடிவா முதலாளே நல்ல எனக்கு அந்த இந்த கலையங்கத்தை என்னட்ட கேட்காம நல்ல விளங்கி கொண்டீங்களா அந்த பழம் ஓகே இணைஞ்சுதான் வந்து பிரியுது அப்படி அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. இணைதல் பிரிதல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமே ஒன்றோட உலகம் தோன்றினதே வந்து இப்ப கடல் பூமி ஒரு வட்டமா இருந்தது பிரிஞ்சு பிரிஞ்சு நாடுகளாகி கிராமங்களாகி வீடுகளாகி வருதுன்னா எல்லாம் இணைதல். மற்றது நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்களா இருந்தா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் அவர்கள் வந்து கல்யாணம் கட்டுறார்கள், பிள்ளைகள் பெறுகிறார்கள். இந்த இணைதல் பிரிதல் என்ற சர்க்கிள்ல தான் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்க வேணும். இப்ப நீங்கள் அம்மா அப்பாவோட இருக்கிற அதுல எப்படி பிரிதலை நீங்கள் அந்த இணைதல்ல பிரிதலை எப்படி காண்றீங்க? இணைதல்ல பிரிதலை எப்படி காண்றீங்க? அம்மா அப்பா பிள்ளைகள் இணைதல்ல பிரிதல் வந்து ஒரு இமோஷனலானது. இமோஷனலான குடும்பங்கள் என்று எடுக்கும் போது வந்து இது சரியான ஒரு அன்பு பாசம் இதுகள் எல்லாத்தையும் இணைத்த ஒரு ஒரு செயல். குடும்பத்தோட முடிங்களா இருந்தால் மற்றது ஒரு குடும்பத்தோட எடுத்தீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கேங்க ஹஸ்பண்ட் வந்து முந்தி ஈவன் ஆதி காலத்துல நீங்க எடுத்தீங்களா இணைதலும் பிரிதலும் தான் அவன் என்னன்னு சொல்றது அந்த ஆதிகால காதலுக்கே வந்து பாலை நிலத்துல பிரிதலும் இணைதலும் தான் அருமையான எதிர்பார்க்காத அப்படி ஓகே அந்த பாலை நிலம் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலம் ஐவகை நிலங்களிலும் இணைதலும் பிரிதலும் இருந்த அருமையான ஒரு நல்ல ஒரு சங்கம் அப்படி நாங்க அந்த இது வந்து பட்டிமன்றம் ஓகே இதுல அடுத்த அணியில இணைதல் அணிக்கு இதுக்கு என்ன சொல்ல போறீங்களா யாரும் இந்திரவேல் அல்லது யசோ இவ சொல்றா அப்படி இருந்தது உண்மையா அது பிரிதலும் இருந்தது இணைதல்ல பிரிதல் அணி நீங்கள் சொல்லும் போது பிரிதல்ல இணைதல் அப்படி நீங்க இணைதல்ல பிரிதல் அப்படி இந்திரவேல் இதுக்கு சொல்ல போறீங்க அல்ல யசோ சொல்லுங்க. பிரிதல் இல்ல நான் வசந்தியின் அணிதான் இல்ல நீங்கள் இணைதல் அணிய பிரிதல் அணிய நீங்க அப்ப இந்திரவேல் சொல்லுங்க வேற உதாரணம் சொல்லுங்க என்ன இதுக்கு அந்த கொஞ்சம் பரபரப்பா காணுவோம். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே இணைந்த பேச்சு இடங்களே அடுத்து புதிப்புக்கள் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இந்த தலையங்கத்தை எங்களுடைய நடுவர் பேச்சுக்கொண்டு அழைத்திருக்கின்றார். நன்றி. பிரபஞ்சம் என்று சோதரி வசந்தி சொன்னால் இந்த பிரபஞ்சங்கள் இந்த ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த ஐம்பூதங்களாலே உருவாக்கப்பட்டது. இந்த ஐம்பூதங்களும்
அது இணைந்துதான் இருக்கு, ஒற்றுமையாகவே அதை இணைந்துதான் செயல்படுகின்றது. இப்போ அந்த அதுகள் செயல்படையில்லை. அந்த 50 என்று நாங்கள் சொல்லிக்க, உதாரணமாக ராமன் சீதையை விட்டுட்டு சரியான ஒரு இழப்பு இல்லாமல் ஒரு வேலையோட இருக்கைக்கு சுந்தரகாண்டத்திலே கம்பரை இதமாக சொல்லுகின்றார். அந்த மாதிரி விளக்கிடையே இந்த 5 பூதங்களையும் வச்சு மேல்பாட்டை பாடுகின்றார். மேல்பாட்டுன்னா அந்த அந்த பாட்டிலே பாடுகின்றார். அதாவது 5லே 1 பெற்றான். பாட்டும் ரெடியா வச்சுக்கிறேன். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 6 ஆக ஆரியருக்கு ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு, 5லே 1 வைத்தான், அவன் அழைத்து காப்பான். இது அருமையாக அவர் சொல்லுகின்றார் பாருங்கோ கம்பர். இந்த 5 பூதங்களும் 5 பூதங்களையும் பயன்படுத்தி தான் சீதை காணணும்ன்றது. சரி, அப்படி அப்படி விறுவிறுப்பா கொண்டு சரி. இப்ப சொல்றேன். சரி, அடுத்த வசந்தி போட்டு அன்பழகி போவோம். அன்பழகி பீச்சு இவர் 2 பேரும் நல்ல ஒரு ஸ்டார்டிங். உண்மையான அந்த 5 பூதங்கள் நிலம், உங்களுக்கு தெரியும், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் தான் இருக்கு. ஆனா பிரிகிற மாதிரி நினைச்சிருக்கேன். ஒரு நல்ல டாபிக்கா கொண்டு போங்க. அப்படிங்க இணையதல்ல பிரிதலும் இணையதளம் ஆரம்பத்திலேயா அல்லது இயற்கையிலா உறவுகளா? நான் கொஞ்சம் எடுத்து தரேன். எல்லாத்தையும் நீங்க ஏற்படை சொல்லுங்க. இதுக்கு எப்படி அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். வணக்கம். வந்ததுக்கு நன்றி. பாவம் பிஸி என்று சொன்னோம், நான் இழுத்து பிடிச்சிட்டேன். வாங்க. வாழ்க்கையில உறவுகள் பிரிகிறதும் இணைகிறதும் இது ரெண்டும் கலந்த கலவைதான் வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையில பிரிதல் கட்டாயமானது. அதே நேரம் இணைஞ்சிருக்க வேண்டிய தேவையும் ஒன்று இருக்கு. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து தன் வாழ்க்கையின் எல்லைய கடக்கும் வர பிரிஞ்சு இணைஞ்சு கொண்டு போற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையின் நடைமுறை. அப்ப கணவன் மனைவியா குழந்தையா பிறக்கிற பிள்ளை பள்ளி படிப்பை முடிச்சு ஒரு பல்கலைக்கழகம் போக்குள்ள எங்களை விட்டு பிரியுது. அது எங்களால தாங்க எல்லாமே இருக்குது. ஆனா இந்த 2 காதலர்கள் பிரிகிறதும் இணைகிறதும் இருக்கல. நீங்கள் இப்ப நடுவர் அவர்கள் சொன்ன அந்த கதை, அப்ப எனக்கு நீங்கள் அதை சொன்னோன்ன ஒரு ஞாபகம் தெரியுமா, அந்த குடகு மத அந்த கரகாட்டக்காரன்ல ஒரு பாட்டு வரும். என்ன பிரிந்தால் என்ன நினைப்பது யாரோ நீதானே என்றோடு அவ சொல்லுவா, நினைக்கையில அவர் சொல்லுவார் என்ன மறந்துட்டியே நீன்னு சொல்லி சொல்லுவார். இல்ல மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தா இல்ல அது இல்ல 2 மனம் வேணும் சொல்றீங்களா? இல்ல நீ என்ன மறந்துட்டான்னு அவர் படிப்பார். அப்ப அவர் சொல்லுவார், இல்ல நினைவே நீதானே என் மானி என்று சொல்வார். என்னன்னா நீ நினைச்சு கொண்டிருக்கீங்க, அப்படி உன்னை மறக்கிறோம். நான் நினைச்சு கொண்டே இருக்கிறேன், நான் எப்படி உன்னை மறக்கிறது. அப்ப இடத்தால நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் எங்கட காதலால நாங்கள் எப்பவுமே ஒன்றாக இணைஞ்சுதான் இருக்கிறதுன்றதான் சொல்றாரு. அப்ப இதுக்குத்தான் கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. அப்ப உறவுகள் சேர்ந்து இருந்தாலும் பிரிவுன்றது தேவையானது. சரி, அப்படியே சூடாகுவோம். அப்படி சரி, இப்ப இப்படி சொல்றாங்க உறவு அருமையான நல்ல எல்லாரும் நல்லா அப்படி கொண்டு போறீங்க. நல்ல இப்படி எப்படி இப்ப அடுத்த யசோக் வேணும். யசோ பிரிப்பாணி என்ன பிரிப்பு எல்லாம் அடையும். வணக்கம் நடுவர்களே. இந்திரவளன் அணியில இந்திரவளன் மட்டுமா இருக்கிறார். அப்ப நீங்க அந்த வணிக்கு போங்க. சரி, அந்த அணி போங்க, பிரச்சனை இல்லை. என்னடா சரி, ஓகே. அது வாழ்ந்து முடிஞ்சதுக்கு புறவு தானே, அது வீழம் தானே. ஆகவே இதுவரைக்கும் இன்று இப்ப நீ சகோதரிகளை உங்கள் அனைவரை நான் புழுவவில்லை. இந்த உலகத்திலே பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள், அவர்கள் பலம் படைத்தவர்கள். இப்போ நாங்கள் ஒரு திருமணம் செய்ய ஆம்பளைக்கு தான் கால்கட்டு என்று சொல்வார்கள். கால்கட்டு போட்டாச்சு. கால்கட்டு போட்டு சொன்னா என்ன கருத்துன்னு சொன்னால், பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய கணவர்ல நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு இணைப்பு வச்சிருக்கிறீங்களோ அவர்களால அரங்கியலாது.
சரி சரி இப்ப சரி இப்ப உங்களோட அணிதான் ஜாசோ. சரி ஜாசோ என்ன சொல்ல போறான் இவர் அப்ப நீங்க சொல்றார், சொல்லுங்க, என்னடா நீங்க வந்து என்ன நாங்கள் விட்டா தயவு செய்து மகளிர் அணிகளே நீங்கள் பொறுமையா கேளுங்கோ. ஆண்களை அதிகம் குற்றம் சாட்டாதீங்கோ. நீங்கள் சரியான முறையில் நடந்தா ஆண்களை அசைக்க முடியாது, ஆடவே முடியாது. ஆண் பெண்ணு பிரிக்காங்க. நான் இப்ப ஆமா, சொல்றேன். இப்ப சரி, வாழ்க்கைக்கு ஒரு அப்படி இணைப்பு, அப்படி அப்படின்னு வாழ்க்கைக்கு சொல்லலாம். ஒரு சில இணைப்பு மிக முக்கியமானது. சிலதுகள் பாஞ்சு போடுங்கள். எப்படி கட்டி வச்சிருந்தாலும் அறுத்து கொண்டு போதே அந்த நாமன் மாடு எப்படி சரி சரி அறுத்து கொண்டு போங்கள். எப்படி கம்பியால கட்டி வச்சாலும் இருக்குது. ஓகே, இது யாசோ சொல்லுங்க, யாசோ சொல்லுங்க. கொண்டு போடுங்கள். சரி, ஓகே. அனைவருக்கும் இரவு நேர உற்சாகமான வணக்கம், அன்பான வணக்கம். இறைவனையும் இயற்கையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் தலைப்பு நான் அவர்கள் வசந்தி அன்பளையின் அணி அண்டுட்டு அவைய சொன்னதை பெருசா காது கொடுக்கல. சரி பரவாயில்ல, இப்ப என்ன சும்மா கதைங்க பரவாயில்ல. அதான் எனக்கு தெரியுது, மூளைக்கு தானே கேட்குது. இந்திரனை தனிய விட முடியாது இல்லையா? அதான் அதான் கடைசி நேரம் சொன்னவே நான் செய்யறேன் வேலை. பரவாயில்ல, இருந்தாலும் போட்டு தாக்க கூடாதுன்னுட்டு நான் அந்த தெரியத்தானே. அதாவது உங்களோட கேள்வி என்னண்டா, குடும்ப உறவுகளிடையே இணைந்து சொல்லுங்க ஒவ்வொருவரும். அதாவது தொடர்ச்சியாக இணைந்திருக்க வேண்டுமா பிரிந்திருக்க வேண்டுமான்றது இணைஞ்சு பிரிஞ்சிருக்க கூடாது. இணைப்பில பிரிவு இருக்கணும். உங்களுக்கு இணைப்பில ஒரு பிரிவு, ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட்ல டிச்சார்ஜ். அதான் ஓகே ஓகே, விளங்கிட்டு வேண்டாம். நீங்கள் விளக்கம் அளிக்கிறதுல ஐயோ என்னன்னு சொன்னா, நான் இணைவேண்டு நேரடியாக அதுக்குள்ளே போறேன். இணைந்துதான் இருக்க வேண்டும் என்றதற்கு சில வாழ்வியல் அனுபவங்களினூடாக நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிந்த ஒரு பெண் ஐரோப்பிய நாட்டிலே இங்கதான் பழக்கம், ஒரு நீண்ட கால ஒரு நட்பு. அவருடைய தந்தை இறந்து விட்டார். சரிதானே? தந்தை இறந்து விட்டால் ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆனா அந்த பெண் இறந்து இப்ப ஒரு தந்தை இறந்து 5 வருடங்கள். 5 வருடமாக வருடம் 365 நாளும் தந்தை எங்கே புதைக்கப்பட்டாரோ அந்த கல்லறைக்கு போகின்றார். ஒரு நாளில் வேலை நாளில் 1 மணித்தியாலம் செலவழிக்கின்றார், அல்லது ஒரு குறைந்தது 30 நிமிடம் செலவழிக்கின்றார் அந்த கல்லறைக்கு போய். அது விடுமுறை நாளாக இருந்தால் அதிகமான நேரம். அதே மாதிரி அந்த தாய், அந்த தந்தையின் மனைவி, அந்த கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 மாதங்களை விட ஒரு 4.5 வருடங்களாக காலை எழுந்து தன்னுடைய காலை கடமைகளை முடித்து காலை உணவை முடித்த பிறகு அவருடைய பொழுது முழுக்க மழையோ குளிரோ காற்றோ என்னவா இருந்தாலும் அந்த கல்லறையிலே தான் அவருடைய காலம் கழிது. ஆகையிலா போனாதான் விட்டவா. இதே அறிந்த நான் இது ஒரு வாழ்க்கையில இவ்வளவோ இருக்குது. இறந்துட்டு அவருடைய காலம் முடிஞ்சுது. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவன்றதா என்ன கிடையாது. அப்ப நான் எனக்கு இயன்ற அளவுல எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எங்களால இயன்ற அளவுக்கு அவர்கள் அவர்கள் வாழ்ற முறை ஏதோ பிள்ளைன்னா நாங்கள் நல்வழிப்படுத்துறது எங்களுடைய காது விழுத்துறாவே இல்லை. அப்ப நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்டா, கடைசியில அந்த பெண்ணுக்கு மனைவிக்கு தாய்க்கு இப்போது புற்றுநோய். எப்படி புற்றுநோய் வந்தேன் அறிந்ததும் எனக்கு அவர் சொன்னோம். நான் சொன்னேன், புற்றுநோய்க்கு முதல் காரணம் அவருடைய இந்த கவலை. அப்பகே வாழும் போதே நீங்கள் அழகாக இணைந்து வாழ்ந்திருந்தால் இப்ப உங்களோட வாழ்க்கை இப்போ இது நடக்கும் என்ற ஒரு சிந்தனைலாம் இருக்க வேணும். ஏன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கப்படி விளையாண்ட மாதிரி. ஆக நான் என்ன சொல்லவான்னா, நீங்க வாழும் போது ஒரு நல்ல இணைப்புல இருந்தீங்கன்னு சொன்னா பிரிவு வந்தா இந்த இவ்வளவு கவலைப்படுத்தவில்லை. இப்ப வாழ்ற காலத்துல இப்ப அந்த வாழ்க்கை எப்படி இறப்புன்றது நீங்க, ஆனா வாழ்ற காலத்திலேயே நீங்க இறந்துல வாழ்றீங்க. விளங்க உங்களுக்கு? அப்ப அந்த மகள் என்ன செய்திருக்க வேண்டும்? தந்தை தன்னுடைய கடமைகள் எல்லாம் மகளுக்கு செய்யறது, மகள் தன்னுடைய கடமையெல்லாம் தந்தை செய்யறது. வாழ்ற காலத்துல இணைஞ்சிருந்து செய்ய வேண்டியதான். அவர் இறந்து போனா அவருடைய கடமையை செய்துட்டு உங்களுக்கு பிள்ளை இருக்கு, கணவன் இருக்கு, வேற உறவுகள் இருக்கு. இதனால நீங்க ஏற்கனவே இப்படி இருக்கிறாலும் உங்களுக்கு உலகத்துல அவர் ஒருவரான என்று சொல்லி உங்களோட சகோதரம், உங்களோட பிள்ளை, மற்ற நண்பர்கள் எல்லாம். அப்ப இணைப்பில இல்லை நீங்க. அப்ப
வாழும் போதே இறந்துதான் ஒரு பிரிவில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது வேண்டாம் என்று சொல்றேன். உங்களுக்கு அவை இறந்துடணுமா, அவைய கடமை முடிஞ்சுதா? சரி இப்ப இதுக்கு டக்குன்னு நாங்கள் ஒரு கொஞ்சம் டக்கு டக்குன்னு போவோம். அப்ப சின்ன சின்ன சுருக்கி வசதி சொல்லுங்க. சொல்றான் இந்த இணையவில் பிரிஞ்சுட்ட உண்மையா அப்படி விளங்குது உங்களுக்கு சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லிட்டு விடுங்க டக்கு நாங்கள் போவோம். நீங்கள் இந்த லண்டன்ல இந்த வெளிநாடு இந்த வெளிநாடுகள்ல பார்த்தீங்களா இருந்தால் இந்த கப்பல் மேரேஜ், இந்த இளம் தம்பதிகள் வந்து ஒரு ஆளை விட்டு பிரிய மாட்டார்கள். வெளிநாட்டு வெஸ்டர்ன்ல பிரிய மாட்டார்கள். ஆனா ஒரு கொஞ்ச நாள்ல பார்த்தீங்களா இருந்தா டப்பண்டு பிரிஞ்சிருந்தா டூ மச் அட்ராக்ஷன். அதுக்கு ஹெல்ப் பண்ணாது, அது ஹெல்ப் பண்ணாது. அப்ப என்ன சொல்றேன்னா உங்களை டூ மச் அட்டாச்மெண்ட்ல இருக்க சொல்லல. நான் நீங்கள் எப்பவும் அது ஆறா இருந்தானே, வெளிநாட்டுக்காரரா இருந்தானே, நாங்கள ஆறா இருந்தோம். சரி சரி அது இளமையிலையா ஜசோ? சரி அது அப்படி சொல்லி அவ்வளவு உதாரணம் சொல்லிட்டீங்களோ? இது இளமையிலையா, இது முதுமையிலையா? என்னுடைய என்னுடைய அந்த ஏற்கனவே சொன்ன விடயம்னா என்னுடைய நண்பிக்கு 42 வயது, தாய்க்கு இப்ப 65 வயது, 60 வயதுல இளமைதான். ஆனா நான் என்ன சொல்றேன்டா, வாழ்க்கை இன்றைக்கும் ஒரு கேள்வி வந்தது, என்னத்துக்கு நாங்க இதெல்லாம் செய்யணும், ஏன் ஓடி ஓடி வேலை செய்யணும், ஏன் ஓடி ஓடி அதை படிக்கணும், ஏன் ஓடி ஓடி இதுகளெல்லாம் செய்யணும், எப்பயோ இறந்தானே கூப்பிடுறோம். இறப்பு பிறப்பு நியதி, ஆனால் நீங்க வாழ்க்கையில இறந்து வாழ்றீங்க. அதுதான் பெரிய கேள்வி. என்னுடைய மகன் கேட்கிறார், அம்மா எனக்கு ஓரளவுக்கு எதிர்காலத்துல வாழ்றதுக்கான இந்த படிப்பு காணும், தொடர்ந்து படி என்ன கரைச்சல் கொடுக்காதீங்க, எனக்கு தெரியும் எப்படி நான் வாழ போறேன்னு, எதிர்காலத்துல இந்த நாட்டுல வாழ போறேன், இப்ப ஆங்கிலம் படிக்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சா காணும், இது தமிழும் எனக்கு பேச எழுத தெரியும், ஓரளவு தெரிஞ்சா காணும், இப்படி சில விளக்கங்களை எனக்கு தார. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி அவரை வழி நடத்த முடியும். அப்ப நான் என்ன செய்யணும், என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டியது கட்டாய தேவை ஒன்றொன்று இருக்குது. ஆனா அதே நேரம் அவர்களுடைய விளக்கங்களை நான் பெற்றுக்கொள்ளத்தான் வேணும், அது திணிக்க முடியாது. ஏதாச்சும் அதுக்காண்டி படிக்காத விடன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் என்னுடைய கடமையை செய்ய வேணுமோ தவிர அவரை இல்ல நீ என்ன சொல்லு, இப்படி இது இல்ல நீ பிரிஞ்சு போன்றதோ அல்லது அது மாதிரி அவ சொன்னா அதுல விளங்கிக் கொள்ளும். அந்த இணைப்பு இருக்குது, ஆனா அதுல செய்யாத சொல்றான் இணைப்புலாம் இருக்கணும். ஆனா பிரிப்பு என்னடா ஒரு குழந்தைக்காரங்க பழமொழி தமிழ்ல இருந்து, தாயும் பிள்ளை என்றாலும் வாயும் வயதும் வேறு, உறவு என்றாலும் பறையில கை போடக்கூடாது, ஓட புளியம்பழம் போல இருக்கணும், சொல்லி கொண்டு போலாம். அப்ப நீங்க எந்த உறவு என்றாலும் ஒரு உறவழியை பேணிக்கொண்டு உண்மைதான், அது உங்களை விளங்கிது. அப்ப தாய்க்கு பிள்ளைக்கும் சொல்லிட்டான், கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லியாச்சு. வேற எங்க பிறந்த உலகம் அதுக்குள்ளேயே எல்லாரும் நிக்காமல் அடுத்த ஆள் இந்திரவேல் வாங்க வசனி வந்த இந்த இந்திரவேல் வேற என்ன இணைவு வேற என்னதுல நீங்க முதல் சொல்லிட்டீங்க. வேற என்ன ஒரு மாமனும் மாமி இந்த உறவுகள்ல சொல்லுங்க, எப்படி இந்த உறவுகளை சொன்ன மாதிரி தாய்க்கு பிள்ளை சொல்லிட்டீங்க. ஒரு மாமன் மாமி அதை சொல்லுங்க எப்படி, அல்லது ஒரு மருமகள் மாமி எப்படி இந்த உறவாயும் இருக்கணும், இடவழியும் இருக்கணும் எப்படி. இப்ப நாங்கள் இந்த எங்களுடைய மனித சமுதாயத்திலேயும் என்ன எதுவா இருந்தாலும், இப்ப நீங்க அம்மா அப்பான்னு சொன்னீங்க, அவை அது அந்த பாசமே ஒரு பெரிய பாசம், அது கிடையாத ஒரு பாசம். ஆனா நீங்கள் வயது பேர் அதை மறக்குவீங்க, அது சரியான ஒரு தவறு. அந்த இளமையில உள்ள பாசங்கள் நீங்க வளர்ந்து பேர நீங்க மறந்து போவீங்க, அது சரியான ஒரு தவறு. பாசம் என்பது ஒரு மலர்லேருந்து ஒரு வார பாசம் இல்ல இந்திரவேல். அதுக்காக வேண்டி நடுக போய் செமெட்ரிக்கு போய் அதையே தண்டு கொண்டிருக்கீங்க. எங்களுக்கு செமெட்ரிக்கு போக வேண்டாம், இருக்கைக்கு நீங்க வடிவா என்பா வச்சு பாவீங்க. அதாவது என்னன்னு சொன்னால் குறிப்பா சொல்றேன், அதாவது உங்களுடைய இணைப்பை நீங்க உங்களோட பார்வையால காட்டலாம், உங்களோட உணர்வுகளால காட்டலாம். அது ரெண்டே செய்யுங்க. நீங்க ஒரு இப்படி வாராண்டா அவன் தூக்கி கொண்டு வாரான் மாதிரி இருக்கும், அவனை எங்களை தூக்கி கொண்டு வாரான் மாதிரி, அப்படியான ஒரு முயற்சிப்போட ஒரு சந்தோஷத்தில் வந்தால் எங்களுக்கு ஏதோ உதவி செய்யப்படாத ஒரு கருத்தை நீங்கள் அள்ளி வழங்கணும். நீ விலைக்கு ஏதும் ஒரு நிறைய திட்டத்தோட வந்தால் அது தெரியும். அப்படியான ஒரு உணர்வுகள் அது இணைப்புக்கு விரோதமானதாக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் இணைப்போட நீங்கள் செயல்பட வேண்டும். விலங்குகள் எடுத்துக்கொண்டா விலங்குகள் இடத்துல எல்லா இடத்தையும் பார்க்கும், அது கண் ரெண்டு பக்கம் கிடையாது. ஆனா உங்களுக்கு கண் முன்னுக்கு தான் கிடையாது. மனிதர்களாய் உங்களுக்கு கண் முன்னுக்கு தான் இருக்கு, நீங்க பின்னுக்கு பார்க்காதீங்க.
பின்னுக்கு நடந்ததில் விடுங்கோ, யாரும் துரோகம் செய்தாலும் அதை விடுங்கோ. நீங்கள் வந்து முன்னுக்கு உங்களோட அன்பு வாசங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. எல்லாரோடையும் நீங்கள் இன்றளவு அன்புகளை இந்த விலங்குகளை பாருங்க, சின்ன அதுகள் இளமையில தாய் தந்தைகள் பார்க்குது, அது விலங்கு எல்லா பக்கமும் பார்த்து இப்போ நாங்கள் விட்டு பிரியுது. அது என்றுன்னா அது வந்து நீதி. ஆனால் இன்று எங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய உறவுகள் இதுகளோட என்றென்றும் நீங்கள் நினைப்பாக தான் இருக்கும். அந்த நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்ல வேணும். அந்த ஒவ்வொருத்தரையும் இந்த கேட்கிற மக்கள் எத்தனை 1000 பேர் கேட்கிறபடியா இப்ப நீங்கள் அதுகளை அந்த படிப்பா சொல்லணும். இப்ப நீங்க ஒரு மாமன், சரி இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் இந்த மாமா மச்சான் அப்படி சொல்லணும். அப்படி நான் பார்த்தேன். இன்றைக்கும் நான் காலமுறை கேட்க மாமி கொடுமை என்று ஒரு ஆள் சொல்றான். சரிங்க, இப்ப நான் நம்ம சொன்னேன், நீ சௌரி நீ மாமி கொடுமை, நீ அவந்த மனசை நீ மாத்தி நாளை எந்த அளவு நீ மாத்தி போ. எதிர்த்து நீ அடிவிடாது. அது உன்னால மாமிக்கும் அப்படி சொல்லணும். நீ என்ற அளவு மாத்தி மருமகளுக்கு இதே மாதிரி நடாது. அதாவது வந்து நான் வந்து என்ன சொல்றேன் சொல்லுவேன், நீங்க பின்பக்கம் பார்க்காதீங்க, முன்பக்கம் உங்களால எந்த அளவு போகக்கூடிய அளவு நீங்க போங்க. அதாவது வந்து அடுத்த இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல எங்கட ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைனா, இப்ப நீங்க எனக்கு எதிரின்னு சொன்னா உங்களை எல்லா மட்டத்திலையும் நாங்க துரோகி ஆகுறது, எதிரி மட்டும் துரோகி ஆகுது. அப்படி நீங்க செய்யாதீங்க. உனக்கு மட்டும் அவன் எதிரியா இருந்தா நீ அவனை பார்த்துக்கோ. நீ உன்னால ஏழாடி விட்டுட்டு விலகி இந்த தந்த பாட்டில நீங்க செயல்படுங்கோ. கொண்டு வந்து சமூகத்துல வச்சு அவனை எல்லாருக்கும் துரோகியாகவும் விரோதியாகவும் நீங்க செயல்படக்கூடாது. எல்லா ஜீவன்களும் இந்த உலகில் சமமானவை. அவர்களோட நீங்கள் அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்கள் எல்லாருக்கும் இருக்கு. சரி சரி, அப்படியே இல்லைங்க. சரி, அன்பழகி போயிட்டு வரேன். இவர் இப்ப இந்திரவேலுக்கு பதில் சொல்லுங்க. இந்திரவேல் இப்படி சொல்றார். அன்பழகி பதில் சொல்லிட்டு நீங்கள் வேற எந்தெந்த மட்டங்கள்ல வேற எந்த சூழ்நிலைகள்ல இப்ப இப்ப என்னடா இந்த விலங்குகளை பார்த்தா கழுது ஒரு காலம் மட்டும் குட்டைகளுக்கு குழந்தையிலேயே தள்ளி விழுத்துப்பான். ஏன்னா தள்ளி விழுது, அதுல நேசம் இல்லையே, இணைப்பு இருக்குது, அதுல பிரிவு தள்ளி விடும். ஏன்னா அதுக்கு பழக்க வேண்டும். அவ்வளவு பழக்கி அந்த பிரேவா விடும் என்ற பிள்ளைகளை. ஏன்னா அப்ப அதுல இணைப்பு இருக்கு. இந்தியால இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி, இந்த ரேப்பிங் அதாவது வந்து கற்பழிப்பு செம்பவங்களை விலங்கு ஏதாவது செய்திருக்குதா? இந்த மனித சமுதாயத்துல நடந்திருக்கு. இது என்னதுக்கு? இங்க என்ன ஒரு இதுல என்ன இணைப்பு இருக்கு, என்ன பாசம் இருக்கு? எளிய என்ன இணைப்பு, என்ன பிடி பொண்ணுதான். அதான் உன்னையும் சகோதரங்களோட பிறந்த அம்மா, உனக்கு ஒரு சகோதரன் இருக்கு, உனக்கு அம்மாண்ட வயத்துல பிறந்த. ஓகே, அன்பழகி அன்பழகி. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இதுல சகோதரன் சொன்னது போல என்னண்டா, இப்ப எங்களுக்கு பிரிதல்ன்றது தேவை என்றதை விட கட்டாயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பறவைகள் வந்து தன்னை குஞ்சுகளை கொத்தி கலைக்குதுன்னு சொன்னா, நீ வாழ்றதுக்குரிய கட்டம் உனக்கு வந்து விட்டது, நீ பிரிந்து சொல்லணும். அதுக்கு தாய் உள்ள உறவு இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அவை கட்டாயம் அவை தனித்துவமா வாழணும்ன்றது அது நியதி. அப்ப ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தாயும் பிள்ளையும் பிரியத்தான் வேணும். ஆனா பிள்ளை தாய்க்கான கடமைய மறந்துடக்கூடாது. இப்ப ஒரு தாய்க்கு 5 குழந்தைகள் இருக்கணும்னு சொன்னா, தாயகத்துல தாயின் தகப்பனும் இருக்கணும், குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்கணும்னு சொன்னா அவைகள் பிரிஞ்சிருக்கே இல்ல, மனசால இணைஞ்சிருக்கணும், இடத்தால பிரிஞ்சிருக்கணும். அப்படி பார்க்கல. இணைதல்ன்றது எவ்வளவுக்கு எங்களுக்கு தேவையோ, பிரிதல்ன்றது அதே அவசியம்ன்றதான் உண்மையான விஷயம். மற்றது தொழில் சார் நாங்க பார்க்கல. ஒரு குழந்தை பிறந்து வளரக்குள்ள கட்டாயம் தேடல்ன்றது எப்பவுமே இருக்கும். அப்ப தேடல் எவ்வளவு அன்பு பாசமா தாய் வளர்த்தாலும், எவ்வளவு அன்பு பாசமா தொப்புள் கொடி உறவுகளோட சகோதரங்களோட பின்னி பிணைஞ்சிருந்தாலும் தேவை உண்டு. இடத்தால கட்டாயம் ஒவ்வொரு மனிதரையும் பிரிக்க வைக்குது. அப்ப அவர் தொழில் நிமித்தம் என்ன செய்யணும், இடத்தை விட்டு அதுதான் எங்கட ஐநிலங்களும் எங்களுக்கு சொல்ற ஒழுக்கம். ஒருத்தன் சேர்ந்து இருக்கிறது எப்படி, தொழில்சாரா நாங்கள் பிரிஞ்சிருக்கிறது எப்படி, என்ன தேவை இருக்குது. அத மாதிரி நீங்க பாருங்க, இந்த உலகத்தின் நியதி வந்து வாழ்வியல்ல எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கட்டுப்பாடா வளர்க்கிறோம். அவைய படிக்கணும், அவை பல்கலைக்கழகம் போயினோம், அடுத்த கட்டம் அவை திருமணத்துக்கு போயினோம். அப்ப திருமணத்துல நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்ன, எங்களோட பிள்ளைகளுக்கான அந்த வரனை நாங்கள் தான் செய்து வைப்போம். ஆனா தாங்களே தேடிக்கொள்ற அந்த ஒரு வரனுக்காக அவை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த தாய் தகப்பன் உறவு சகோதரம் எல்லாரையுமே விட்டுட்டு அவைய பறந்து போறதுக்கு நினைக்கணும். ஆனா அது உண்மையான பிரிதலான்னு கேட்டா இல்ல. ஆனா ஏதோ ஒரு தேவை கருதி அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்ப இந்த வாழ்க்கை இந்த கட்டாய தேவை இறப்பில இருந்து பிறப்பு வரைக்கும் இருக்கிறது தான் அந்த வாழ்க்கை, இந்த இடைவெளி. அந்த இடைவெளிக்குள்ள 1000 பிரச்சனைகள், 1000 பிரிவுகள், 1000 இணைவுகள் இருந்தாலும் இந்த பிரிதல் என்பது தேவைக்காகத்தான்
நடக்கிறதை ஒழிய மனசால இல்ல அருமையான கருத்து. உண்மையா நல்ல நான் பயந்த நான் கொஞ்சம் இந்த தலைப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் விளங்கலைன்றபடியே உண்மையில நல்லா கொண்டு போறீங்க, நல்லா இருக்கு. உண்மை நான் அதுல ஒரு சின்ன ஒன்று அட் பண்ணணும், என்னடா இந்த மூளைக்கு ஒரு கருத்து சமூகத்துக்கு நல்லதா இருக்குமெண்டு. இப்ப பாருங்க, நாங்கள் அந்த பிள்ளைகளை நான் சொல்றது வேலைக்கு என்ன விட்டு போப்பாங்க, நீங்க எவ்வளவு சம்பளமா இருக்கட்டும் பரவாயில்ல, குறைஞ்ச சம்பளமோ இருங்க, உங்களோட டேலண்ட்டுக்கு இல்லையோ நீங்க எந்த விட்டுதான் இருக்க வேணும். இந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யறது தான் வேணும் விட்டேன் நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல எந்த பிள்ளையோ எந்த மகனையோ இன்னொரு இடத்துக்கு நான் அனுப்பத்தானே போறேன், நிரந்தரம் வேண்டாம் அப்படி நான் கேட்க நினைவு, அதுல ஒரு பிரிவு, அதுல ஒரு சுகம், அதுல ஒரு வலி என்ன சொல்லிக்கணும். அப்ப அது கண்ணீர் வருவேன் அந்த இடம். வசந்தி வசந்தி நீங்க சொல்லுங்க, இப்படி வேற இடங்கள்ல வேற தொழிலும் சொன்னா கட்டிக்காரன் வேறங்க ஒரு வேற இந்த என்னடா கேட்கிற ஆக்களுக்கு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. என்னன்னு சொன்னால் ஒரு கப்பிள்ஸ் இருக்கணும், மேரி பண்ணி இப்ப 40 வருஷத்துக்கு மேல, அவர்களுக்கு இப்ப 88 84 வயது வந்துட்டு 2 பேருக்கும். இப்ப பிரிகிற காலம் வந்துட்டுது. ஆனா பிரிய முடியுது இல்ல, என்னன்னா இந்த அளவும் சேர்ந்து விட்டினா பிரிய முடியாமல் ஒரு ஆள் நர்சிங் ஹோம் போகணும், ஒரு ஆள் கவனிக்கிறா, அவருக்கு வீட்டை இருக்கிற கேளாது, நீ இவருக்கு நர்சிங் ஹோம் கேர் தான் வேற வேணும் சொல்லிட்டேன். அப்ப இதுலயே அவர்கள் 2 பேரும் எவ்வளவு தக்காடினம்னு பாத்தீங்கன்னா சரியா சொக்கா போடுவீங்களா, அவ்வளவு மேலதே ஆகலாம் இல்ல உங்க தங்கடா பிள்ளைகள் இல்ல பாக்கு புள்ளிகள் இருக்கணும், கொஞ்சம் தூரத்துல இருக்கணும், அந்த அளவு ஹெல்ப் இல்ல இருந்தாலும் கூட பிள்ளைகளாலும் பாக்கல தானே ஒரு சர்டன் இதுக்கு பிறகு நர்சிங் ஹோம் 2 வந்து சொல்லாதீங்க, பார்க்க முடியாதுன்னு இல்ல பாக்குற இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற வசதி இல்ல, அந்த வீடுகள்ல அந்த அளவு வசதி இல்ல, அந்த தூக்கி கழுவி எதன்றதுக்கு கொஞ்சம் கேரளவை செய்யலாம் தானே. இப்ப என் தம்பி வீட்டு அவியல்கிட்ட வீட்டுல ஆக பெரிய த்ரூ லான்ச் இல்ல, ஓரளவுக்கு தான் ஹோல், அதுக்கு பக்கத்துல ஒரு பெட் போட்டு அதுல எல்லாம் பெட்ல தான் அவர். உண்மையில இந்த பிள்ளையும் கொஞ்சம் பாவம். அப்ப அதுக்குள்ள சத்தம் எல்லாம் கேட்கும், கஷ்டப்பட்டு அது கேரர் எல்லாம் வருவினோம், ஆளும் பின்னர் கேரர் வருவினோம், மிச்சம்படி எல்லாம் செய்து அவைகளே வச்சு போனவர்களாமே அவர் சுகமா போனவர். பார்க்கலாம் மனம் இல்ல பாக்குற அளவு பிள்ளைகள் வச்சு பார்க்கலாம், பிள்ளைகள் வெளியில தானே பண்ணி வெளியில போயிட்டு செய்யணும். ஆனா இணைவும் பிரிவும் ஒரு உண்மையா ஒரு பாதை என்ன தாங்க முடியுது இல்ல, அந்த பிரிவை பற்றி கதை கேளாது சொல்லி அவங்க போஸ்ட் பண்ணிக்கொண்டே நிக்கிறாங்க, எப்ப கேக்குறாங்க இவ அத அந்த வாய்துல இருந்து சொல்ல மாட்டாம இருந்து தக்கடிச்சு கொண்டிருக்கிறேன். அது இப்ப கிட்டடியில ஒரு கிழமையா 2-3 கிழமையா நான் இதை பார்த்து கொண்டு வரேன், பெரிய வேதனையா இருக்கிறது. என்னண்டு அவ ஓப்பன் பண்ணி சொல்லுவாவோ அவர் போறாருன்றதை அவளை தாங்க முடியுது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வாங்க. அப்ப நீங்க பிள்ளைய பார்க்கணும், இந்த இணைவுல பிரிவு கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். நான் இந்த தம்பியின் உதாரணம் உங்களுக்கு சொன்ன நான் உண்மையிலதான். எனக்கு இங்க பக்கத்துல ஒரு சிங்கள அம்மா, அவருக்கு 80 வயசு, அவர் செத்துட்டார் 2 வருஷத்துக்கு முதல். ரொம்ப நடுக கவலைப்படவா, வெளியில வர மாட்டா. நான் சமைச்சு கொண்டு ஓடி போய் கொடுப்பேன் தோட்ட கடந்து. நான் அப்ப சொன்ன நீ சமைச்சு கொண்டுருவேன், நான் சொன்னேன் நீ இல்ல நீ இப்ப சமைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவ சமைச்சு கொண்டே கொடுக்குறது, வெளியிலேயும் வருது இல்லை, நடக்கவும் வர்றா இல்லை. அந்த சிறியது அப்படி அன்பா நேசமா அப்படி இருந்து அதுகளுக்கு அந்த வயசு போன நேரங்கள்ல அப்படி தனியே கஷ்டமா இருக்கும். அப்ப இணைப்பிள்ளை பிரிப்பில்லை, பிள்ளைகள் நீங்கள் கட்டாயம் துணையாயிரும். ஆனா அந்த பிள்ளை கூடி சரியான ரொம்பா இருக்குது. இன்னும் தலைவடியா 3 மாசம் ஸ்ரீலங்கா போயிட்டு. ஓகே, இப்படி இந்த இணைப்பிள்ளை பிரிப்பில்லை பிள்ளைகள் இருங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் காசுன்னு தெரியாதேங்க பிளீஸ். உங்களோட லைஃப் வந்து உங்களோட அம்மா அப்பா தான் கடவுள். நீங்கள் அப்படியே பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் மோட்சம் இருந்தா உங்களுக்கு தான் முதலிடம் கிடைக்கும். குருக்களும் கண்ணி இருக்கும், சுவாமிமா இருக்கும், ஐயருக்கும் இல்ல சொல்லிக்கொண்டா. அடுத்த ஆள் யாரு? யசோ மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. கருத்துக்கள் இங்க வைக்கப்பட்டது, ஆனா பெரும்பாலான கருத்துக்கள் இணைப்பு சம்பந்தமா தான் வந்திருந்தது. பரவாயில்ல, இல்ல இணைப்புலயும் பிரிப்பு தானே. என்னன்னு சொன்னா நீங்கள் திருப்பி கேட்டீங்க வேற விடயத்துக்கு போங்கோ, மாமன் மாமி என்னன்னு சொன்னா நட்பா இருந்தாலும் நட்பை நீங்க தொடருக்கு முதல், நட்பை கொள்ளக்கு முதல் நீங்க ஒரு 50 தடவை யோசியுமோ இல்ல ஒரு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளுமோ. சும்மா கண்டதும் மாதிரி கண்டதும் சொல்லி எல்லாரோடையும் விழுந்து கட்டி நட்புன்றது அது இல்ல.
விளங்குதானே? சும்மா பழகலாம், தெரிஞ்சவர அறிஞ்சவரண்டு பழகலாம் மொழியே நட்பா ஆக்கி கொள்றது கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அறிஞ்சா மறையாம கால விடாத இடமே அறிஞ்சா அப்புறம் நட்பாயிக்கொள்ளுங்க. ஏன்னா பிறகு பிரிவை தவிர்க்கிறதுக்கு. அப்ப எப்போ அந்த நட்பு உங்களுக்கு இதாயிருக்கும். அப்படியே நீங்க நட்புக்குள்ள போயிட்டீங்க, உங்களுக்கு பெரிய சங்கடமான நட்பு அது இது என்னன்னா நீங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்கள் தப்பித்துக் கொள்றதுக்கு அதை மெதுவாக ஆனால் அது ஓகே. வேற அகத்தி ஆயிரம் காய் காய்ச்சாலும் பிரத்தி என்பார்கள். அது ஓரளவுக்கு நாங்க வெட்டி விட்டு போகலாம், அவ்வளவுதான். ஆனா குடும்ப உறவுகளோட எப்பவும், அதாவது அம்மா அப்பா பிள்ளைகள் நீங்க சொல்றீங்க ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம். இப்ப நட்புன்னு சொல்றீங்க, இப்ப நாங்கள் ஒரு சமூகமா இப்ப பழகுறோம், இப்ப சமூகமா பயணிக்க வேண்டிய கடமை இருக்குது. அப்ப நாங்கள் வெட்டி புட்டு போகலாம். இப்ப நான் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன விட்டு விட்டு நீங்க போகலமோ அப்ப நீங்கள் என்ன செய்யலாம்? எப்படி அதை இணைப்பில பிரி பண்றத சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கும். சமூகத்துக்கு இப்ப நீங்க நட்பை வந்து ஒவ்வொரு நாளும் தொலைபேசி கதைத்து ஒவ்வொரு நாளும் SMS போட்டுதான் நட்பை வச்சிருக்கணும் அவசியம் இல்ல. எனக்கு சில நண்பர்கள், நான் அண்மையில எனக்கு ஜனவரி 6ஆம் தேதி என்னுடைய ஒரு நண்பியின் பிறந்த நாள், அதே நேரம் என்னுடைய பிறந்த நாளும் வருகிறது. அப்ப அந்த பிறந்த நாளுக்கு தொடர்பு கொண்டு நான் இதண்ட போது அப்ப அவள் சொன்னால், நாங்கள் சந்தித்து கனட காலம் ஆகிவிட்டது, விரைவில் சந்திக்கணும். நான் இது பிள்ளைதான், நாங்க ஒரு வருஷத்துல ஒரு 2 தடவையாவது சந்திக்கத்தான் வேணும். அப்ப இது ஒரு இப்படி ஒரு நீங்க நட்பை வச்சு கொள்ளலாம், விளங்குதா? அப்ப நான் இப்ப ஒரு டைமை கொடுத்தாலும் எனக்கு போக முடியல, அந்த நட்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அப்ப உங்களுக்கு இடைஞ்சல் தார நட்பு இருக்குதானே, உங்களை நோண்டி நோண்டி சில பேருக்கு கேள்வி கேட்கறது, உங்களை அந்த இல்ல அந்த நட்புக்குள்ள அதைத்தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். அந்த நட்புல ஒரு பெரிய இடைவெளியை வச்சுக்கொண்டு சின்ன அடைப்பை வச்சுக்கணும், அதுக்கு அளவா. இப்ப நீங்க அடிக்கடி தொலைபேசி கதை போகணுமோ எல்லா விஷயத்தையும் சொல்லணுமோ இல்ல, உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவ சந்திச்சு கதைக்கிறது, அல்லது 6 மாதத்துக்கோ இல்லது அது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வரும்போது அது ஒரு நட்புன்றது அது ஒரு தனி யாரிடமும் சொல்ல, உங்களோட பெற்ற பிள்ளை அம்மா அப்பா சகோதரர்கள் சொல்ல முடியாத கூடிய நட்புட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி ஒரு நட்பு எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கணும்ன்றது என்னுடைய வாழ்த்து. அடுத்த விஷயத்துக்கு வர இந்த மாமன் மாமி இப்படி எல்லாம் சொன்னீங்க. என்னன்னு சொன்னா கொஞ்சம் சூடாட்டு. சரி, இதுக்காக சொல்ல வர இந்த சொல்ல வரீங்களா? இப்ப இந்த நட்பை பற்றி இப்ப சொன்னா இதுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு இந்த பக்கம் தானே இல்ல அடுத்த அணியில் அன்பழகி இதுக்கு நான் சொல்ல வாரீங்களா? எப்படி இத பிரிப்பு இணைப்பாக்கலாம் அன்பழகி சொல்லுவோம். இந்த இணைப்பில் பிரிப்பு என்றது எப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு நட்புக்கு சொன்னதுக்கு ஏதாவது சொல்லணும்டா. நட்புக்கு சொல்றது இப்ப என்னன்னா சொல்லுவாங்க, தாமரையில தண்ணீர் போலின்னு சொல்லுவாங்க. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரு உறவை நாங்க பேணுவோம்டா. சில உறவுகளை நாங்க பிரிச்சு விடவும் முடியாது. அந்த உறவு வந்து வாழ்க்கை மட்டும் எங்களோட தொடர்ந்து கொண்டு வர்றது. விருப்பமோ விருப்பம் இல்லையோ நாங்கள் அந்த உறவுகளோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் எங்களோட சமுதாயமும் எங்களோட கட்டுப்பாடும் எங்களோட ஒழுக்கத்துகளையும் அதுதான் பெறும். அப்ப அந்த உறவுகளுக்கு நாங்க சொன்ன மாதிரி எப்படின்னு சொன்னா, இந்த அன்னம் மாதிரி இருக்கணும். தேவையானதை மட்டும்தான் அவைகளுக்கு கொடுக்கணும். தேவையில்லாததை கொடுத்தா அது உலகத்துல நிறைய விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் வேற எண்ணத்துல நீங்கள் இணைந்து பிடிக்கணும். என்னன்னு சொன்னா, மிக அண்மையில் நடந்த ஒரு விடயம், ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒருவர், அவரை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த போது அவருடைய 2 கண்களினாலும் கண்ணீர். அப்போது நாங்க என்ன நடந்தது, உங்களுக்கு நல்லா தானே இருந்து, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அழுகிறதுக்கான காரணம் என்ன? அப்ப அவர் சொன்னார், தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து அழுகிறேன் என்று. ஒரு தன்னுடைய 3 பெண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை என்ற பேரை சொன்னார். அப்போது இன்னொரு கூட வேலை செய்யற அவரோட இப்படி கதைச்சு நாங்க அவருக்கு ஆறுதல் படுத்தினாலும் நாங்கள் என்னத்தை செய்தாலும் கடைசியில ஒரு முடிவு நாங்கள் சொன்னோம், நாங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனால் உங்களோட பிள்ளைகளா மட்டும் இருக்க முடியாது. ஏன்னா அது உணர்வு ரீதியானது. நீங்கள் உங்களோட பிள்ளை கொடுமையான பிள்ளையா இருக்கலாம், அல்ல தந்தை கொடுமையானவரா இருக்கலாம். அந்த உணர்வு, அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்ப நீங்கள் என்ன சொல்ல வாரேன்னா, இணைப்புன்றது உங்களுடைய இப்ப ஏற்கனவே நீங்க கதைத்த நீங்கள் இதுல உங்களோட பெற்றோரை உங்களுக்கு பாதுகாக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பு நிலையத்துல விடுங்கள். ஆனால் உங்களுக்காக வாழ்ந்தவர்கள், பெற்றோர்ன்றது ஒரு தடவை தான், அவர்கள் பெற்றோரை மாத்த முடியாது, அப்பாவையோ அம்மாவையோ மாத்த முடியாது. அவர்களுக்கான பணி உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. பெற்றோருக்கு கடமை இருக்கு, பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கு கடமை இருக்கு, பெற்றோருக்கு. அந்த கடமையில இருந்து நீங்கள் தவறுவீர்கள் என்றால் அதுதான் பிரிவு. அந்த கடமையை உங்களுக்கு மாதத்துல ஒரு 15 நாள் உங்களோட அல்லது விடுமுறை நாள் 5 பிள்ளைகள்னு சொன்னால் ஒரு பிள்ளை ஒரு கிழமையில மற்ற பிள்ளை ஒரு கிழமையில அந்த பெற்றோரை பாதுகாக்கலாம். அப்ப நீங்கள் ஏதோ சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா கொண்ட அங்க தள்ளி போட்டு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை என்று அப்படி வாழ்றது வாழ்க்கை இல்ல. அது எப்படி அந்த இணைப்புல பிரிப்பா எப்படி இருக்கலாம், அதை போய் பார்க்கணும்ன்றீங்க. அதாவது நீங்கள் பாதுகாப்பு நிலையத்துல விட்டாலும் உங்களுக்கு ஓய்வு நாள்ல அவர்களோடு சென்று கதைச்சு பேசி அவர்களுக்கு தேவையான செய்யணும், அவர்களுக்கு பிடித்ததை செய்யணும். அண்மையில ஒருவர் 99 வயதுல இறந்து போனார். அவருடைய மகள் எனக்கு பழக்கமானார். அப்ப நான் கேட்டேன் என்ன மாதிரி பராமரிக்கணும்னு சொன்னார். அவர் கண்ணும் பார்வையற்று போய்விட்டது. அவர் பார்வை இருந்து நல்ல காது கேட்கிற நேரத்துல அவர் நிறைய நூல்களை வாசிப்பாராம். அப்ப அந்த மகள் என்ன செய்தாண்டால், அவர் நல்லா இருக்கும் போதே அவர் விரும்பி படிக்கிற நூல்கள் அவருக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் சேகரித்து அவற்றை பதிவு செய்து ஒரு சேகரிப்பு செய்திருக்கிறார். அவர் அந்த பாதுகாப்பு நிலையத்துக்கு விட வேண்டிய சூழ்நிலை வந்தது எப்படின்னு சொன்னால், எவ்வளவு உணவை வைத்து விட்டு போனாலும் அவர் சாப்பிட்டதை மறந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார். எடுத்து சாப்பிடுவார். ஒரு கிழமைக்குரிய உணவு ஒரு நாளே முடிஞ்சு போற நிலையும் இருக்கு. அப்ப ஒன்றும் செய்ய முடியாது, பாதுகாப்பு நிலையத்துல விட வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் அவர் அந்த தன்னுடைய வேலை முடிய நேர பாதுகாப்பு நிலையத்துக்கு போறது, தன்னுடைய தந்தையோட நேரத்தை செலவழிப்பது, பிறகு வாரது, தன்னுடைய விடுமுறை நாள்ல மிக சிரமப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்து 3 மணித்தியாலங்கள் என்றாலும் தன்னுடைய தந்தையுடன் செலவழிக்கிறது. இப்படி அது பிரிவில்லை, தன்னுடைய கடமை செய்யணும். அதே நேரம் தந்தை விரும்பி கேட்ட பாடல்களை பதிவு செய்து அவர் பார்வையற்ற போதும் அங்க கொண்டு போய் அதை போட்டு அவர் கேட்க வச்சு அவற்றை ஆனந்த கண்ணீரை பக்கத்துல இருந்து அனுபவித்த ஒரு பெண். நன்றி. இப்ப இதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இதுக்குள்ள உறவுக்கு நிக்கிற மாதிரி கூட கொஞ்சம் நட்புக்கு கொஞ்சம் போனவ வேற எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு உலகம் பெருசு. இந்த இயற்கையை சொல்லுங்க, இந்திரவை சொல்லுங்க, இயற்கையோட எப்படி நாங்கள் இணைஞ்சு பிரிஞ்சு இருக்கோம். நாங்கள் அந்த காலம் படிக்கிற போது பதவியில பற்றி நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் என்ன பதவிக்கு வரலாம். அப்ப நாங்கள் யோசிப்போம், ஒரு பைலட்டா வந்தால் லண்டனுக்கு ஓடி வர 12 மணி வர 12 மணி தான். அப்போ 12 ஒரு நாளுக்கு மேல நாங்கள் மனைவியை பிரிஞ்சிருக்கணும், வீட்டை பிரிஞ்சிருக்கணும். அந்த நாளில அந்த பிரிதலே பெரிய வேலையா இருக்கு. அந்த நினைக்கவே பிள்ளைகளுக்கு இந்த நண்பர்களுக்கு வேலையா இருக்கு. அதே அந்த பிரிதலே பெரிய வேலையாக நினைக்கின்ற இந்த மாநிலர் உலகம். இப்போ சனங்கள் ஆக்கள் வெளிநாடு கிளம்பி போட்டு எத்தனை குடும்பங்கள் இப்ப எங்கட இந்தியாவில எனக்கு இருக்குது. அங்க நீங்க பாருங்க, அங்க நடக்கிற கூத்துக்களையும் விளையாட்டுகளையும் நீங்கள் பேப்பர் வாயில்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்வளவு காசுக்காண்டி பிரிகிறாங்க. ஆனால் அங்க பாசம் அங்க அங்கால போய் பேசுவா போய் அங்கே மாற்று விடங்கள்ல நடக்கிறது உங்களுக்கு தெரியும். பிரிதலால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. இந்த நேரம் சொல்லுவாங்க, ஏன் எங்கட ஊர்லயும் சில பிள்ளைகள் தவறு செய்தா தயாரப்பன் பிள்ளைகள் இல்லை, ஒரு அக்கறை இல்லை, பிள்ளைகளோட இணைப்பு இல்லை, அவர்கள் அங்க பழக்க வழக்கங்கள் சரியில்லை. ஆக நீங்கள் இந்த பிரிதல் என்பது மிகவும் ஒரு தேவையற்றது, அதாவது ஒழுங்கற்றது. நீங்க பிரியாமல் உங்களோட குடும்பங்களை உங்களோட அம்மா அப்பா சகோதரங்களை நீங்க பார்க்கணும். இப்போ அவ சகோதரி பாவம் இப்ப வேற இயற்கையோட எப்படி நாங்க பிரிஞ்சு சொல்லி முடிச்சுட்டு சொல்றேன். எல்லாரும் சொன்ன பாவங்கள் கேட்கறதா? அவ என்ன சொன்னால், இப்ப அவ சௌரி சொன்னா ஒரு ஆள் அழுது கொண்டு இருக்குன்னு சொல்றேன். அந்த அழுகுறேன் ஆர்வலர் புன்கணியில் பூசல் தேர் வந்து அந்த ஐயா அழுகிறார். ஏன் அழுகிறார்னா தந்த பிள்ளைய பார்க்கல என்று அழுகல, தந்த பிள்ளைகள பாசத்தை நினைச்சு அவர் அழுகிறேன். அவர் அந்த பிள்ளைகள் வளரணும் எப்படி இருக்குன்ற பாசத்திலையும் அந்த மனுஷன் அழுகுது. காசுக்காகத்தான் எங்களுடைய வேற அங்க இல்லை. உணர்வுக்கும் பாசத்துக்கும் நீங்கள் பிரிதல் கூடாது, இணைப்போட இருக்கணும். வேற என்ன இருக்கிறீங்க இல்ல இப்ப அதுக்குள்ள எல்லாரும் நிற்கிறாங்க. பிளீஸ், நீ குடும்பத்துக்கு உறவுக்கு அம்மா மாமி எல்லாம் போதும், இயற்கையோட எப்படி நீங்கள் இணைஞ்சிருக்கணும், எப்படி பிணைஞ்சிருக்கணும், எப்படி பிரிஞ்சிருக்கணும், அதை சொல்லுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி நடந்தாலும் எங்களுடைய இயற்கை எங்களே விடாது. ஐம்பூதங்களும் நீராயம் நெருப்பு இந்த 5 பங்களையே பிடிச்சு கொண்டிருக்கு. எப்படி அது நீங்கள் அது இயற்கை, அது உங்களுக்கு தெரியாம
அது அமர்த்தி வச்சு கொண்டிருக்கு. நீங்க எப்படி நீங்கள் வித்தியாசமான முறையில் நீங்கள் குணங்களை நீங்கள் நடக்கிறீங்களோ அத்தனைக்கும் நீங்கள் தண்டனை அனுபவிப்பீங்க. அது நடக்கும். அதை நீங்கள் மறந்து இன்றைக்கு எத்தனை அதாவது அந்த காலத்துலகம் நாங்கள் இந்த காலம் படிக்கிற இந்த புராணங்கள் இருந்து நாங்கள் சொன்ன ராமாயணத்தில் இருந்து சீதை என்ன பாடுபடுறால், ராமன் என்ன பாடுபடுறால், கடைசியான முடிவு என்ன மாதிரி எங்க இருக்கின்றது நீங்க பாருங்க. சீதை வன் மரங்கள் அரைக்கிறதுக்கு நடுவே மின் மரங்கு இருந்தார் என்று சொல்றாரு. அரைக்கிறதுக்காக மெலிஞ்சு கொண்டே போனால் அப்ப அது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த காலமே அநியாயங்கள் நடந்திருக்கு. ராவணன் தாடை அநியாயங்கள் அந்த நாளையிலே நடந்திருக்கும் என்று சொன்னா இந்த நாளையில கணக்கு நடக்குது. அனுபவிக்கிறேன். இந்த அன்புதங்கள இணைப்பை பற்றி கேட்டீங்க. இந்த அன்புதங்கள இணைப்புகள் என்னன்னு சொன்னால் அண்டத்தில் உள்ளதுதான் எங்கட உடம்பிலும் இருக்கு. அது நீங்கள் இப்ப எங்களுக்கு இயற்கையில தண்ணி சோட்டா எங்கட உடம்பிலும் அந்த தாக்கம் கட்டாயம் இருக்கு. நாங்கள் ட்ரையா இயற்கை அழிவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கு. அப்ப இந்த இந்த அம்பூதங்கள் சேர்க்க அது எங்க இயற்கையோட மனிதரோட ஒத்ததுதான். வெளியில இருக்குதான் உள்ளுக்கும் இருக்குது. இந்த பேலன்ஸ் தான் நாங்களும். எங்களை அறியாமலே அந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எல்லாம் எங்களுக்குள்ள ஒளிய தருது, மழைய தருது, சுவாசிக்க தருது. என்ன தீயா வருது அந்த சிலதுகள் மேஜிக் யாருக்கும் தெரியாது. உள்ளுக்கும் இருக்குது. எங்கட அந்த 7 சக்கராசம் எங்கட உடம்புல ஒரு 72,000 நாடி எங்களுக்கு பண்ணி இருக்குது. இப்ப இந்த கேன்சர் என்ற ஒரு வருத்தம் பண்ணி நீங்க சொல்லுவீங்களா என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த 7 சக்கராஸ் அது பிரபஞ்சத்தோட தொடர்பா இருக்குது. இந்த எங்கட அதுல இருந்து போற சின்ன சின்ன நாடிகள் எங்கட கலங்களோட தொடர்பா இருக்கிறது. அதுகள் அந்த அந்த கலங்களுக்கு அந்த நாடிக்கும் உள்ள தொடர்பு விடுபடும் போது இந்த செல்கள் தனிப்பட்டு விடும். அது மட்டும் இல்ல, சிலதுகள் எங்களுக்கு தெரியாது. மற்றது உணவு முறைகளும் எல்லாம் தான் எல்லாமே தனிப்பட்டு விடையக்கதான் அவர்கள் தன்னிச்சையாக வேலை செய்யக்கதான் வேற விதமான விளைவுகளை உண்டாக்குது. வேற புதுசா எதிர்பாராத இழப்புகள் இந்த பிணைப்புன்றதுக்கு எங்கட உடல்நிலை வாழ்க்கை நிஜமானது இல்லைன்றதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இளம் குடும்பம் திடீரென்று அவர் ரோட்ல போகக்குள்ள அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, அல்லது அவருக்கு ஏதோ ஒரு விபத்துல அவர் இறந்து போறார். ஆனா 2 பிள்ளைகளோட ஒரு மனைவி இதன்றான்னு அவவால ஒரு தாங்கிக் கொள்ளாத ஒரு நிலைமை வந்தாலும் அந்த சூழ்நிலையை வச்சுக்கொண்டு கட்டாயம் அவ அந்த இணைப்பில ஒரு பிரிவை வச்சிருக்க வேண்டிய தேவை. இது கட்டாயம் இயற்கை. இது இந்த பூலோகத்துல நடக்கிற ஒரு விஷயம். அத மாதிரி அப்ப இந்த இணைப்பில பிரிப்புன்றதுக்கு இன்னும் ஒரு கதையை நான் இப்ப எங்கட இந்த பல்கலைக்கழக வட்டாரத்துல ஒரு பழைய மாணவர்களின் ஒரு சங்கத்துல ஒரு மீட்டிங்குக்கு போயிருந்தாங்க. அங்க என்னன்னா ஒரு மாணவி ஒருத்தி சரியான திறமையாவோ செயல்பட்டு கொண்டு வந்தவ வந்த காலத்துல இருந்தே சிறப்பட்டு கொண்டு இருக்கிறா. திடீரென்று அவளுக்கு புற்றுநோய் வந்துட்டுது. ஆனா அவ என்ன செய்யறா, தன்னை நட்புகளுக்கு அதை சொல்லாம விடுறா. சொல்லாம விட்டு கடைசியில அவங்க ஹாஸ்பிட்டலால டேட் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவ இருக்க மாட்டா. ஒரு எழுத்தாளர், ஒரு பெண்ணியவாதியாக. அப்படி அந்த இழப்ப விருப்பம் இல்லையோ அந்த நட்புகள் என்ன செய்யணும்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு கட்டாயம் பிறக்கல. இன்றைக்கு அவ்வளவு பேரும் போய் நின்று சுத்தவரை பார்த்து அவ பராமரிச்சு கொண்டு நிக்கணும். அப்ப இது நியதியானது. நாங்கள் கட்டாயம் பிணைப்புன்றது சொல்லுங்க. இதுகளுக்கு போகாமல் கொஞ்சம் இந்த சமூக நிறுவனங்களோட சொல்லுங்க. கொஞ்சம் பறந்து போகும். சொல்ல வேண்டி இருந்தது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் ஒரு வளமையா ஒரு கடையிலயோ ஒரு நிறுவனத்துல போய் நாங்கள் கொஞ்சம் பொருட்களை கொள்வனவு செய்தோன்னு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு அண்மையில நடந்த ஒரு சம்பவம். அப்ப அந்த கடையை நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு இது நிரந்தரமாயே இருக்கும், இதுக்கான இந்த பொருட்களை நாங்க நிரந்தரமா வேண்டிக் கொண்டே இருப்போம் என்ற எதிர்பார்ப்புகளை திடீரென்று போடுவாங்க க்ளோசிங் டவுன். அப்ப க்ளோசிங் டவுன்னா நாங்க மலிவா சாமான வேண்டலாம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடை எங்களுக்கு நிரந்தரமா இல்லாம போகுது. ஏனைய கடைகளோட ஒப்படக்குள்ள அந்த சாமான
வேண்டினாங்க. அது இப்ப இல்லாம போண்டா ஒரு எங்கட வீட்டுல ஒரு திங்ஸ பாக்கல இந்த கடை இருந்திருந்தா நான் அந்த கடையில இந்த சாமானத்தை இப்ப அந்த பொருளை வேண்டி அந்த வில்கின்சன் எல்லாம் தான் நான் இப்ப மெயினா சொல்றேன். வில்கின்சன்ல எங்கட இந்த எழுது பொருட்கள் வந்து சரியான எங்கட வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வில்கின்சனை நாங்க ஜூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. வில்கின்சன் இல்லையண்டா வில்கின்சனுக்கு இணையான கடை இங்க இருக்காண்டா இல்ல சேர்றோம் வில்கின்சன் இல்லை எங்களுக்கு. அத மாதிரி இந்த பருவகாலங்களை சொல்லுவாரு. என்ன பருவகாலம்ன்றது இந்த சம்மர் எங்கட கோடை காலம் எங்களுக்கு இனி இல்லைன்னா ஒரு இனிமையான காலம். காலத்துல என்ன செய்வோம், பயிர்களை வளர்ப்போம், பூக்களை பார்ப்போம், அது எப்படி வளருதுன்னு பார்ப்போம், அந்த காய பார்ப்போம். ஓகே, அது நல்லா காய்ச்சி குலுங்கி கொண்டு வர குளிர் வந்துடும். முத்த கிடையில முத்தி போக கிடையில அந்த குளிர் வந்துட்டுதே என்று அதை எதிர்பார்த்து கொண்டுவோம். 4 காய புடுங்கி விட 6 காய் மிஞ்சி கிடக்கும். அதோடைய குளிர் வந்து அதை இந்த பருவ காலத்தை நாங்க கடந்து கொண்டு போகியேதான் வேணும். மிளகா காய்ச்சிட்டு அளவு மேலாது தக்காளி விழுந்துட்டு போகணும். அதே மாதிரியேதான் இந்த எங்கட உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிரிவும் இணைவும் கலந்ததுதான். பிரிக்காமல் இருக்கவும் முடியாமல் இணைஞ்சு இருக்கத்தான் தேவைகள் எல்லாமே பிரிவும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காலத்தை பயிர் செய்யற மாதிரி நீங்க பருவ காலங்கள் காலத்தை பற்றி கேட்டீங்கள். இப்ப எங்களோட மக்கள் என்ன செய்வார்கள்னா குளிர், ஐயோ இது என்ன குளிரப்பா, இந்த நாட்டுல வாழவே முடியாதுன்னு குளிர திட்டுவார்கள். பிறகு வெயில் வந்துட்டோம்னா இது என்ன வெயில், இந்த நாட்டுல வாழவே முடியும். நான் என்ன சொல்றேன்னா குளிர் அந்த முகத்துல ஒரு படையக்க அப்படி எழுதி போய் ஒரு ஆசையா இருக்கும். அப்ப அந்த காற்று அதை அனுபவிங்கோ. வெயில் காலத்துல நிறைய விஷயங்கள் செய்யலாம், அது கடலுக்கு போலாம் அப்படி. அப்ப அந்த அதுலயும் ஒரு தொடர்போட இருங்கோ. மற்றது இயற்கையை பற்றி கேட்டீங்கள். சொல்லிட்டா அப்ப என்னண்டா உங்களோட உங்களோட இணைப்புல இருக்கிறீங்களா முதல், அதாவது நான் என்னோட இணைப்புல இருக்கிறேனா முதல். நீங்க உங்களுடைய முதல் இணைப்புல இல்ல, பிறகு மற்றவை இந்த இணைப்பை பற்றி எப்படி இருப்பீங்கள்? உங்களை விரும்புறீங்களா? உங்களோட அழக விரும்புறீங்களா? உங்களோட நடைமுட பாவனைகளை விரும்புறீங்களா? உங்களோட முதல் இணைப்புல இருங்கோ. நான் என்ன விரும்பாத போது என்ன எவனும் விரும்ப மாட்டான். முதல் நான் என்ன விரும்பணும், என்ன விரும்பினாலும் விரும்புறாங்க இல்ல, அதுக்கு என்ன இல்ல நான் சொல்றேன் என்னண்டா பெரும்பாலான மக்கள் தங்களை என்ன தன்னை பற்றி தான் இந்த சுயமதிப்பீடு செய்வது, தன்னை பற்றி தான் சுயமதிப்பீடு செய்வதில்லை, மற்றவனை பற்றி சுயமதிப்பீடு செய்து கொண்டு திரிவார்கள். அப்ப அதுக்கு பொதுவா சொல்லுவன், 85 வயதுடைய ஒரு பெண்மணி நீண்ட காலம் காணவில்லை. சந்தித்த போது நான் கேட்டேன், அவற்றை சூழ்நிலத்தை பற்றி விசாரித்த போது அவர் சொன்னார், நான் நேற்று தான் இந்த தலைமுடியெல்லாம் போய் சரி பண்ணி பிறகு அதுக்கு முதல் கிழமை போய் இந்த முகத்துக்கு எல்லாம் இது செய்து கொண்டு வந்தேன் சொல்லி போட்டு ஒரு வெக்கப்பட்டு சிரித்தார். அப்ப ஏன் அப்படி சிரிக்கிறீங்க, நல்லா தானே செய்த நீங்கள் என்று கேட்டார். இப்ப இல்ல இந்த வயதுல நான் இப்படி எல்லாம் செய்கிறேன் நீ எதுவும் யோசிப்ப, எனக்கு அது அப்படியே நான் இல்ல நீங்க அப்படி சொன்னா உங்களோட இது உங்களோட நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, உங்களோட இதுல ஒரு மாற்றம் வரும், உங்களை நீங்க விரும்புறீங்க, அதெல்லாம் செய்யறீங்க. அப்ப அதனால நீங்க இப்பவும் வந்து ஒரு நல்ல ஒரு இளமையா இருக்கிறீங்க. உங்களை 85 வயதுன்னு சொல்ல முடியாது, 60 வயதுன்னு சொல்லலாம்னா உண்மையா திருப்பி இளமைக்கு வந்த மாதிரி இப்படி ஒரு சொல்லி அப்படி எல்லாம் செய்ய வழிகிட்ட. அப்ப யோசிப்பாரு, ஒருதலை பற்றி நல்ல மாதிரி சொன்னாலோ அல்லது ஒரு நீங்க கிட்டதையும் சொல்லுற முறை ஒன்று இருக்கு. உறவுகளுக்கே நிக்காமல் என்ன இருக்கு, நான் என்ன சொல்றேன் அந்த நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. அந்த எங்களை நேசியுங்க, அந்த அதுல ஒரு உறவு இருக்கட்டன், அதுல ஒரு இணைப்பு இருக்கட்டன். வசந்தி சொன்ன ஒரு கருத்து, அந்த பிரிய முடியாமல் துடிக்கின்றார்கள் என்று. அதுக்கு அதே மிகப்பெரிய பிள்ளை. 80 வயதுல பிரிய முடியாமல் என்றால் செல்லப்பட்டிருக்கு. பற்றுக பற்றுக அந்த குரல் என்ன சொல்லுது? அப்ப நீங்க உங்களோட மனைவி உங்களோட
கூட பிள்ளை அதுக்காண்டிதான் தலைப்பு. ஓகே, நன்றி 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 நன்றி. உறவு கணிக்கிற மாதிரி சரியா. ஆனா இருந்தாலும் ஒரு வட்டத்துக்கு வாழாதீங்கோ. வெளியில போய் ஒரு உதவியை செய்யறது, ஒரு மற்ற பிள்ளைய மூட பிள்ளை மாதிரி நினைச்சு ஒரு உதவியை செய்யறது, அல்லது போக வர தெரிஞ்சவர்களை பார்த்து ஒரு புண்ணை வைக்கிறது, நிலம் விசாரிக்கிறது, தொடர்பு. நன்றி 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 நன்றி. வேறையும் இருக்குது. நான் வேற என்று சொல்றேன். இந்த கேட்கிற ஆட்களுக்கு வேற எல்லாத்துக்குள்ளேயும் போகணும். ஆண்பிளை இந்த சிந்திங்க வேற சிந்திங்கோ. இனி ஆடி தருவேன். ஓகே, அன்பழகி வேற என்ன சொல்ல போறேன்? எனக்கு வேற சுயமரியாதைன்னு சொல்லி யாரு அவ சொன்னவா என்னன்னு சொன்னா, எங்கட நடுவரை பார்த்தாலே அது விளாங்க வேணும். அவ இவ்வளவு பரபரப்போட, இவ்வளவு தேவையோட, இவ்வளவு அவசரத்திலே, அப்படி ஒரு அலங்காரத்தோட, அப்படி ஒரு நளினத்தோட என்னெல்லாம் தன்னால அழகுபடுத்த முடியுமோ அப்படியோ. அது என்னன்னு சொன்னா தன்னம்பிக்கை. அதாவது சுயமா தான் அதை இப்படித்தான் நான் வாழணும் என்று நிர்ணயிச்சு வாழ்றது. அந்த அப்படியான ஆக்களுக்கு ஆயுள் உண்மையா கூடிக்கொண்டுதான் போகும். நான் இப்படி செய்யறேன். இல்ல இல்ல, அது என்னன்னா முதுமையிலையும் அவர்கள் எப்பவுமே இளமையாகவே வச்சிருப்பார்கள். மற்றது அந்த பிரிதல், இணைதல் பிரிதல்ன்றதுக்கு நாங்க பிரியத்தான் வேணும் என்றதுக்கு எங்கட தாயகத்துல நடந்த போர்க்கால சூழல் மிக முக்கியமான. அப்ப அந்த போர்க்கால சூழல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இதன்றோம், இழக்க முடியாது எல்லாம் இழந்தாங்க, எங்கள்கிட்ட இதுவுமே இல்லாம இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அதே காலம் எங்களை மாத்தின மாதிரியும் ஒரு கால ஓட்டம் மனித வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்ன்றதுக்காக இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையுமே அதை கடந்து நிக்கிறோம். ஆனா அந்த நினைவுகளுக்குள்ள போகக்குள்ள அப்படியே ஒரு முழுமையா அதுக்குள்ள நிற்போம். ஏனண்டா ஒரு பிள்ளை எனக்கு பசிக்குது அக்கான்னு கேட்டுட்டு போய் அடுத்த காலடி வைக்க கிடையாது, செல்விழுந்து அதுலயே செத்த பிள்ளைக்கு மீன் பொறிச்சு கொடுத்து கொண்டிருந்த தாய் உடனே அதுலயே விழுந்த பால் குடிச்ச. அப்ப தாய் செத்து போய் கிடக்குதுன்னு தெரியாம அந்த முலைய சூப்பி பால் குடிச்ச பிள்ளை. அப்ப இவ்வளவு பேரும் செத்தாப்புறம் அவையில கொண்டே அடக்கம் செய்யற ஒரு இடம் இல்லாம இருந்த இடம். அப்ப நாங்க அன்றைக்கு நாங்கள் இனி உயிர் வாழணும், நாங்கள் இனி உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லையான்னு நினைச்ச ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் அதை எல்லாத்தையும் கடந்து நிக்கிறோம்னா கால ஓட்டம் கட்டாயம் மனக்காயங்களா ஆற்றும். இப்ப 80 வயது இருந்தாலும் 6 இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த இழப்புகளை சந்திச்சாலும் அவைகளுக்கான தீர்வு காலம் அவையில மாத்தி அமைச்சு வேறொரு சூழலுக்குள்ள அவையில வாழ வைக்கும். காலம் மாற்றுறதுக்கு நாங்களும் மாற வேண்டும். எனக்கு தெரிஞ்சது இப்ப போரினால பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த பெண்கள் எண்ணிலடங்காதவர்கள். ஆனால் இன்று வரைக்கும் அந்த நினைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன அவர்களால் பல பேரால மாறவே முடியுதில்லை. அதான் சரியா. நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி, மிக்க நன்றி மிக்க நன்றி. அதுக்குதான் இந்த தலைப்பு. இதுக்குத்தான் ஏன் கேட்டீங்க, இது என்ன அக்கா பிள்ளைங்கக்கா என்ன தலைப்பு, இதுக்குத்தான் இந்த தலைப்பு. இன்றைக்கு நல்ல அருமையா எல்லாரும் சொல்லிருங்கள். யசோவும் சொன்னா எங்கள்ல இணைப்பு இருக்கணும், முதல் எங்கள்ல இணைப்பு இருக்கணும். ஒவ்வொருவரும் வித்தியாசமா வட்டிப்பா சொல்லுங்க. மிக்க நன்றி சொல்லிக்கொண்டு புற்றுநோய் என்று கதைக்கப்பட்டது. இங்க புற்றுநோய்க்கு அடிப்படை காரணமே நாங்கள் இணைப்பில் இல்லாததுதான். யாரு அன்பழகை சொன்னீங்க, ஒரு பிள்ளை புற்றுநோயை சொல்ல இல்லைன்னு முதலாவது தவறு. அவ தனக்கு ஒரு புற்றுநோய் வந்திருக்கிறது என்றதை தனது சக தோழிகளிடமும் உறவுகளிடையும் சொல்லி இருந்தால் அவ இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருப்பான். அவர்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டல் கிடைச்சிடும். ஆகவே தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில இணைப்புல இருங்கோ. மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. உண்மைதான், நீங்கள் தொடாததை கொஞ்சம் தொட்டு நீட்டி நான் கட்டிவிட வேண்டும். உண்மைதான். முதல் எங்கள இணைப்பிருங்கோ. எல்லாரும் அருமையான எதிர்பார்த்துக்கு மேலான நல்ல ஒரு நினைக்கிறோம். ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சித்தறிவுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம், சமூகத்தை கொடுத்துருக்கிறோம் நினைக்கிறேன். கேட்கிற நீங்கள் இன்னும் தெரியல நினைச்சா நாங்களோட சரி, எங்களுக்கு தெரிஞ்சதானே நாங்கள் தரோம். வானிலை இருக்கிறேன் ஆப்பையில வரும் ஆன்மீக நிறுவனங்கள். இப்ப இந்த ஆன்மீக நிறுவனங்கள் ஒரு இணைப்பில இருக்கிறீங்களா, ஒரு இணைப்பிலையும் பிரிப்பிலையும் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு என்று காசு கேட்கிறதா தான் இன்றைக்கு இருக்குது ஒழிய இயேசுவின் வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழையில, சித்தற்ற வாழ்க்கையை நீங்களும் வாழையில நானும் வாழையில, புத்தற்ற வாழ்க்கையை நீங்களும் வாழையில நானும் வாழையில, எல்லாமே காசு 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 காசு. அப்ப இந்த இணைப்பு, அந்த இணைப்பு அவர் செய்த அந்த ஒரு நல்ல மனுஷன் செய்த அந்த சேவை
சேவையே ஒரு இணைப்பா இருந்தது. நாங்கள் இன்றைக்கு அதை பிரிச்சு போட்டிருக்கிறோமோ அல்ல அந்த இணைப்புல பிரிப்பா இருக்கிறோம் போது நாங்கள் ஆன்மீக நிறுவனங்களை மீது இயக்குற ஐயர்கள் சுவாமியார் குருக்கள் எல்லாரும் இணைங்கோ. அதனாலதான் இன்றைக்கு சமய நிறுவனங்களே வேண்டாம் என்று மக்கள் போயிருக்கின்றார்கள். அதை நினைச்சு கொள்ளுங்க. அதுல இணைப்பையும் அதுல பிரிப்பையும் நீங்களே நினைச்சு நீங்களே திருந்தி கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு நானும் இயேசுவில விருப்பம். காந்தி சொன்ன மாதிரி இயேசுவை நேசிக்கிறேன், ஆனா இயேசுவை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கல சரி என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது முக்கியமாக ஊடகங்கள். இன்றைக்கு ஊடகங்களை இதான் வேற வேறன்னு சொல்லி பார்த்தேன். ஊடகங்கள் இன்றைக்கு நேசிங்க. ஊடகங்கள் எவ்வளவோ செய்யலாம். நீங்கள் சின்ன சின்ன குட்டி வீடியோக்களை போட்டாலே எவ்வளவோ காசுகள் எவ்வளவு பேர் உழைக்கிறோம், எவ்வளவு சமூகத்துக்கு கொடுக்கலாம். எங்களுக்கு நேரம் நான் டக்குன்னு வழி கிடைக்க 2 வேலை செய்வேன். ஒரு வீடியோ எடுப்பேன், ஒரு தமிழ் படிப்பேன், இப்படி டக்குன்னு செய்வேன். அது எனக்கும் நல்லமே இருக்கு. ஆனா நான் அன்றைக்கு யசோட்ட கேட்டேன், யசோ நீ பாக்குறீங்க நான் ஊடகத்துல இருக்கிறேன் இல்ல, நான் டக்குன்னு போடுவேன், டக்குன்னு போயிடுவேன். சில நேரம் 3ஆம் நாள் தான் எனக்கு லைக் பண்ணிருக்கிறேன் பார்ப்பேன். என்ன நான் இணைப்புல இருக்கிறேன், ஆனா பிரிப்புல இருக்கிறேன். என்னடா எனக்கு அதுல நான் மூழ்க மாட்டேன். நான் இணைப்புலதான் இருக்கிறேன், எனக்கு விருப்பம், ஆனா பிணைப்பு. என்னடா எனக்கு அதுல செய்யணும். ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணுவேன். நான் ஒரு குட் மார்னிங் போடைக்க 3 கலர்ல போடுறேன். இனிய உண்டு, காலை உண்டு. நீங்க பார்த்தா தெரியும், ரீல்லையும் போடுறேன். நான் எனக்கு நான் எந்த சந்தோஷம் அது சந்தோஷம். நீங்க யார் சொல்றீங்களா, யார் லைக் பண்றீங்க, ஐ டோன்ட் கேர். அப்ப அது இல்ல. அப்ப நீங்க ஒவ்வொருவரும் இந்த ஊடகங்களை பயன்படுத்துங்க. ஊடகங்களை பயன்படுத்தணும்னா அதுக்குள்ள மூழ்காதீங்க. நான் சொல்றேன், இணைஞ்சிருங்கோ ஆனா பிரிங்க. அதுதான் வேணும். அதை நீங்கள் செய்யுங்கோ. அது மாதிரி பேஸ்புக்லயோ யூடியூப்லயோ டக்குட்டு வழி கிடைக்க ஒரு கரையை எடுக்க கமரா வச்சு எடுங்கோ. சத்தியமா நேற்று 3 நாள்ல இருந்து 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்னடா போட்டு நட்டு யோசிச்சு போடுங்க சமைக்க டக்குன்னு கேமரா வைப்பேன். பரவாயில்ல, என்ன மூஞ்சி வடிவில் இந்த மூஞ்சியதான் பூசினோ போல பெருசா விரப்போம் 2 போட்டு. அப்ப இப்படி ஒரு இணைப்புல பிரிப்பில இருக்கும்போது நாங்கள் எங்களோட இணைப்பா இருப்போம், பிரிப்பா இருப்போம். கண்ணா பெற்றோர் அழுகினம் புள்ளியல் பாங்கு இல்ல காசர் இல்ல. ஒரு வயசுக்கு பிறகு தயவு செய்து கண்ண பேர் சொல்லி இருக்கிறார், ஒரு வயசுக்கு பிறகு பிள்ளைகளண்டு பார்த்து நீங்க பெத்துட்டீங்களா உங்களை பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த அட்டாச்மெண்ட்ல அந்த டிட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு கொள்ளும்போ தயவு செய்து இன்றைக்கு டெமென்ஷியா ஞாபகம் மறதி காரணமே இது. நாங்கள் வாழணும், நாங்கள் சாக மட்டும் நாங்க நல்ல எண்ணமா இருந்தா டக்குன்னு சாகணும் மட்டும் நான் நினைக்கிறேன். நான் இருக்கேன். அப்ப நீங்க நல்ல எண்ணமா நல்லதா நீங்க நினைச்சா அந்த சாவு கூட எங்களுக்கு நல்லதா தான் வரும். தெரியாம பிள்ளை செய்யல. நான் இப்ப ஒரு வார்த்தை யாருக்கும் சொல்லி இருக்கலாம், அது எனக்கு பாவமா வராது. நான் நினைச்சு செய்தா பாவம், இதுவும் நான் நினைச்சு செய்தா பாவம். அப்ப இந்த டிட்டாச்மெண்ட்ல அட்டாச்மெண்ட் இதுவுமே இந்த தலைப்பு எடுக்க எனக்கு ஒவ்வொருத்தர் சில பேர் கேட்க கொஞ்சம் நல்லா பேசுனீங்க. இந்த அவங்க இணைஞ்சிருங்கோ ஆனா பிரிஞ்சிருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கண்டிப்பா நல்ல உதாரணம் சொன்னேன். நேற்று 7:30க்கு அந்த ஸ்பீட் பஸ்ல வந்தேன். நான் பஸ்ல வரைக்கும் சந்தோஷமா இருந்தது. என்ன சந்தோஷமா இருந்து பார்ப்போம் 3 குழந்தைகள் அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு மேலே கீழே எல்லாம் படுத்து மேலே ஒரு ஆள் கீழே கையத்தோட அவற்ற கையப்போட இவள் அப்ப 4 சின்ன பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன் சந்தோஷமா இருக்குது? நாங்களையும் கஷ்டம், நாங்களையும் கவலைப்படுறோம். நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பேன், எங்களை ஒரு ஆள் நல்ல அன்பு செய்யணும். இந்த சத்தியமா நேற்று 76 வயசு அந்த மனைவி கூட வரையல. ஒரு மீட்டிங்க்கு போனான், பக்கத்துல நிக்கிறாரு இல்ல, எங்களை பக்கத்துல படம் எடுக்க. 76 வயசு என் வைஃப் பேசுவா கொண்டு சிரிக்கிறார். பேசுறதுக்கு 76 வயசு மனசியம் இல்ல, பக்கத்துல நிக்கையும் பேப்பறேன். அப்ப என்னென்றால் இந்த இணைப்பில இந்த பிரிப்பு, இந்த பிரிப்பில இந்த இணைப்பு. ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட படம் எடுக்க போக அந்த ஆள் மனசியோட வந்து அதுல வந்து நிக்குது. அப்ப நீ இந்த மனசியம் பற்றி நினைக்கிற என்று செல்ஃப் ரெஸ்பெக்ட் நினைக்க இல்லையா? என்ன பத்தி நினைக்க மாட்டேன். அங்க ஒரு இலங்கையில ஒரு ஆள் வேலை செய்யற ஆளோட ஒரு தொடர்புன்னு சொல்லி நான் சொன்னேன், அந்த பிள்ளைல ரெஸ்பெக்ட் பட்டு நிக்காத, நீ உந்த புருஷனை பட்டு நிக்காத. ஒவ்வொருத்தரும் ரெஸ்பெக்டா இருக்கிறோம். நீங்கள் இணைப்பில பிரிப்பா இருங்கோ, பிரிப்பில இணைப்பா இருங்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் ரெஸ்பெக்ட், எல்லாரும் நல்ல ஆக்கலாம். நாங்க நினைக்கணும் எங்கட ஆக்கள் எங்கட கணவனை தான் தூக்கிண்டு போயிடும், அல்ல எந்த மனைவியை தான் தூக்கிண்டு போயிடும். அப்படி இல்லை. அது மாதிரி கணவன் மனைவி மேலும் ஆக சந்தேகப்படுகிறாங்க. சந்தேகப்படுறது கல்யாணம் முடிச்சு ஒருத்தருடையும் கதைக்க கூடாது. கணவன் நினைக்கிறது, மனைவி நினைக்கிறது மென்ற கணவன் ஒருத்தருடையும் கதைக்க கூடாது. இது என்ன இது? இதுகள் எல்லாம் இல்லாமல் இணைப்பில பிரிப்பில இணைப்புமா இருங்கோ. முக்கியமாக வயது போக இந்த பிள்ளைகளோட எல்லாம் கணக்க சொல்லிட்டேன். மிச்சத்தை நான் சொல்லி கிடக்குது.
இணைப்பில பிரிப்போ, பிரிப்பில இணைப்போ, இணைப்பிலையும் பிரிப்போ, பிரிப்பிலும் இணைப்போ என்று சொல்லி நீங்களே உங்கள் வீட்டு திரைகளை விலக்கி மெல்லை சாளரத்தினுடைய உங்கள் முற்று திரைகளில் வச்சு கிடக்கு. நீங்களே நாங்கள் இங்க என்ன இது சொல்றேன் இல்ல. ஆனா நான் நினைக்கிறேன் எல்லாருமே இணைப்பில பிரிப்பா இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நிம்மதியான நித்திரையும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் 96வது அதிமதுரத்தோட வாரம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவர் அன்பழகி, புவனேந்திரன், யசோதா தர்மலிங்கம், பிரான்ஸ் வசந்தி விவேகானந்தம், பிரான்ஸ் லண்டன், இந்திரவேல் ரத்ன லண்டனோட விடைபெறுவர் கிரேஸ் மரியதாஸ் லண்டன்ல இருந்து. பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பை பை. Bye bye. Bye bye.